வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் நாங்கள் நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறோம். விடியவில் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் குளித்து முழுகி நல்லூர் ஆலயத்தில் தரிசிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ மக்கள் வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குண்டு. ரோட்டு ஃபுல்லாக மக்கள்லாம் தேங்காய் உடைச்சி இந்த என்ன சொல்கிறது, கடவுளை வழிபட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், இவ்வளோ தேங்காய் எல்லாம் உடைச்சிருக்கண்டு இப்போவே. போலீஸ்வரால் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மாரி அதிக அளவான சிங்கள மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வர்றதெல்லாம் சிங்கள மக்கள்லாம். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தேங்காய் உடைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ மக்கள் வருங்க, வருஷத்தில் ஆலயத்துக்கு கும்பிட்டுட்டு போயிடும். இதிலெல்லாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்களாக்கெல்லாம் நிற்கணும். இதில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தேங்காய் உடைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். குடிஞ்சதுக்கு நிறைய மக்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தாக்களும் சரி, உள்நாட்டில் இட்டாலும் சரி, எல்லா இடம் இருந்து இலங்கையில் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்திருக்கணும். நிறைய சிங்கள மக்கள், அதோட அங்கால வெளி மாவட்ட மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும். இதில் பாருங்க, நகைக்கடை ஓனர் ஒரு ஆள் தேங்காய் உடைக்கிறார். அப்பா என்ன அடியப்பா!
வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? சும்மா இருக்கிறோம். எப்படி புத்தாண்டு கொண்டாட்டம் எல்லாம் எப்படி போகுது? இவ்வளவு நிறைய மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்கணும் பாத்தீங்களா? அதோட வந்து தமிழ் மக்கள் இல்லாம சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்து கூட நிற்கணும். அதுதான் உண்மையிலேயே தான் என்ன சொல்றது. நான் இப்போ 2-3 பேரை விசாரிச்ச இடத்துல அவையில வந்து சுத்தி பார்க்க வந்த இடத்துல இதையும் வந்து பார்த்துட்டு போறதுக்காக வந்து அதுதான் இவ்வளவு தேங்க விட தானே எல்லா கோயிலும் இருந்தா இங்க மட்டும் எல்லா கோயிலும் இருந்தா அதோட இவ்வளவு மக்கள் வந்து போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க? மக்கள் வந்து சந்தோஷமா கொண்டாடி நம்ம புத்தாண்டு அல்லது அப்படி இப்படி என்ன ஒவ்வொரு வருஷம் பாரதான நெஞ்சில வேறு இருப்பிடும் ஒவ்வொரு வருஷம் நடக்குது. வித்தியாசமா இருக்கு. உண்மையிலே என்ன பிறக்கிற வருஷம் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமா அமையணும். என்ன சொல்றது, பலதுகளை யோசிச்சு வச்சிருப்பீங்க. நான் இதை இந்த முறை சாதிக்கணும், இப்படி போகணும், இப்படி உயரணும் எல்லாம் இந்த முறையோடய எல்லாம் உயர்ந்து நல்ல மாதிரி வரணும். அப்படியான ஆட்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதே மாதிரி நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தா தான் நாங்களும் நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தா தான் நாங்களும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அப்படி போகுது ஐயா. சரி ஐயா, நன்றி ஐயா. நன்றி. சந்தோஷமா? சந்தோஷம். இங்கே பாருங்க, மக்கள் வந்து போகிறது குறையவே இல்லை. எக்கச்சக்கமான மக்கள் வந்து போய் கொண்டே இருக்கணும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி புது வருஷ வாழ்த்துக்கள். அண்ணா உங்களுக்கும் விரித்தாட்டம். எப்படி போகுது புது வருஷம்? பேட்டியெல்லாம் கட்டி சும்மா வந்திருக்கிறீங்க கோயிலுக்கு? தெரியும் தானே, நாங்கள் யாழ்ப்பாணம்னு சொல்லிக்க நல்லூர் கந்தனோட தான் ஆரம்பிக்கிறோம். நானே அங்கேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு நல்லூர் கந்தன் இன்றைக்கு ஒரு அருளா கேட்டு வண்டி கொண்டு போவோம். கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறீங்களா? அதுதான். அப்போ எப்படி போகுது வருஷம் கொண்டாட்டம்? ஓகே, நல்ல வருஷம். குரோதி வருஷம் தானே இந்த வருஷம் பிறந்திருக்குது. குரோதி வருஷம் இப்படி போகுதுன்னு தெரியல. எல்லாருக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆண்டா இந்த ஆண்டு அமையணும். கட்டாயம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்கள் நிச்சயமாக மீளணும். சந்தோஷமா இருக்கும் மக்கள் இப்படி 3 பேருக்குள்ள. ஆனால் நிறைய மக்கள் வந்து போகிறத மக்கள் ஒரே நேரத்தில் இங்கே இல்லாமல் வந்து போய்கொண்டிருக்கிறதால மக்களுடைய தொகை தெரியும். முடிஞ்சதுலேருந்து வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்துருப்பீங்க. வந்தோன்றிருக்கு, நிறைய ஜனம் வந்தோன்றிருக்கும். நில கொள்ளாது வந்து அதில் உடைச்சிருக்கிற தேங்காயை பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு தேங்காய் விட விட்டுருக்கிறேன் முடிஞ்சதுலேருந்து. அதோட வந்து சிங்கள மக்கள் எல்லாம் வரையினம். சிங்கள மக்கள் வரையினம் வளமையாக வாரவே. திருவிழாக்களுக்கும் வந்து நிற்கிறது. திருவிழாக்களுக்கும் வாரவே. இந்த முறை கொஞ்சம் பேர் நிற்கணும் போலடாக்கு. நான் அதை பார்த்துறேன் வந்து நிற்கணும். சரியா, நான் நன்றி. சந்தோஷமா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, வேட்டியெல்லாம் கட்டி. இந்த வருஷம் என்ன மாதிரி நல்ல அமையோடு பண்ண நிறைய நினைச்சிருப்பீங்க. என்ன கும்பிட்டுட்டீங்களா சாமியெல்லாம்? கனகாலமாக பார்க்குறீங்களா வீடியோ? இங்கே தான் இருக்கிறதா? கொழும்பா? இருக்கிறதெல்லாம் கொழும்பு தானே இல்லது? அப்போ இன்றைக்கு புத்தாண்டுக்காக இங்கே வந்தீங்களா? சந்தோஷமா. சின்னாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன பேர் பிள்ளைக்கு? எங்கே படிக்கிறீங்க? கொழும்புலையா? பிள்ளைங்க என்ன பேர்? பிரனீஷா. நல்ல பேரா? அழகான ஒரு பேர். நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே வாங்க, உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பிக்கு என்ன பேர்? தம்பி கோபக்காரன். சரியாக்கா, நன்றியா. விடிய வல்லனுக்கே பார்த்திங்கன்னா வெயில் வந்து நல்லா போடுதோ. அதால் வந்து நிறைய மக்கள் வந்து நேரத்துக்கே வந்து கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இதில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கிட்ட நிறைய மக்கள் வந்து போய் கொண்டே இருக்கணும். எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்களா வந்து கொண்டே இருக்குங்க மக்கள்.
பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கொண்டு இருக்கணும். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ணா. திருப்பி சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு புரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யூடியூப் நண்பர் அவர்களை நீண்ட காலத்துக்கு பின்னர் சந்தித்திருக்கிறோம் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அவர்களையும் சந்தித்திருக்கின்றோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வேட்டியெல்லாம் கட்டி வந்திருக்கிறீங்க. தேங்காய் உடைச்சிட்டிங்களா? இல்லை, இனித்தான் உடைக்க வேண்டும். சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி. மக்கள் வந்து விடுறதா இல்லை, வந்து கொண்டே இருக்கணும். இதில் பாருங்கள் எவ்வளவு வாகனங்கள், சைக்கிள்கள். இதுகளில் நிற்கிற மோட்டார் சைக்கிள் சைக்கிள்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இங்கே எவ்வளவு மக்கள் வந்திருக்கணும் இந்த கோயிலுக்கு. இப்போ இங்கே வழியால் பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்னு. இங்கே எல்லாம் பாருங்கள் வழியால் எவ்வளோ மோட்டார் சைக்கிள் நிற்குதுன்னு. இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து வலிக்கிற வீடியோ முடிச்சுக்கொண்டு எவ்வளவு மக்கள் வந்து கொண்டே இருக்கணும்.